ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் கதையே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 5. ஷிப்பை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. பட் காசுக்கு வந்து வருத்தப்படுறா. சில பாகங்கள் உடஞ்சி போகுது, சில பாகங்கள் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, சில பாகம் சின்னதாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு காசுக்கு கேட்கவோ எக்ஸ்பர்ட்டே எங்கள் காலத்துலலாம் ஷிப்பை கட்டுறது கஷ்டம் தான் நோக்கியா சொல்கிறான். நம்ம வைமான படிக்கிறதுக்கு நம்ம நாளெலாம் டைம் இல்லை. ஸோ பேசாமல் ஷிப்பை நம்ம குட்டியாக்கிட்டு கொட்டி க்ரோ மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போவோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்லவும் இது கொஞ்சம் பேரை மட்டுமான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம பெரிய ஷிப்பில் போகணும்னு நினச்சோம்னா அதில் தான் போய் ஆகணும் அப்படின்னு ரியோஸ்வி நினைக்கிறேன். ரியோஸ்வி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காத, எல்லா நேரமும் எல்லாம்லாம் கிடைக்காது. பேராசிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் பையன்னு சொல்லிட்டு ரியோஸ்வியோட பாக்கெட் மணியை 100 மில்லியனா கம்மி பண்ணியிருந்தாங்க. அவங்க காசு தரலன்னா என்ன நானே சம்பாதிச்சுக்கிடுவேன். இந்த நானமி ஃபேமிலிக்குன்னு ஒரு நேம் இருக்கு, நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி ரியோஸ்வியே சின்ன வயசுலேயே சம்பாதிக்கிறான். 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த விஆர் கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வியும் அவன் ஃப்ரெண்டையும் தடுத்துட்டா. வீடியோ கேம் கார் அதுக்குன்னு ஒரிஜினல் காரையை ஓட்டுறதுக்கு ரியோஸ்வி போறான். இந்த ரியோஸ்வி பண்றதுக்குலாம் அளவே இல்லாம போச்சு அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நீ என்ன நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாவம் ஓப்பனான ஒப்பீனியன் சொல்லுன்னு கேட்கவும் ரியோஸ்வி பண்றதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. அவர் பேராசைப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் ஒரு விஷயத்துக்காக அவர் ஆசைப்பட்டாருன்னா அதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போராட அவர் தயாரா இருக்காரு அப்படின்னு பிரான்ஸ்வா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ரியோஸ்வி ஒரிஜினல் கப்பலையே உன்னால நினைச்சா ஓட்ட முடியும், இந்த மாடல் ஷிப்ல போய் எதுக்காக ராத்திரிய பகல உழைப்ப போடுறான்னு பிரான்ஸ்வா கேட்கவும் அது எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜியில் கட்டினது, எனக்கு செயில் போட்டு தான் ஓட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி சொல்லியிருப்பான். ஸோ ட்ரெடிஷன் போட் மாடல்ல நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரியோஸ்வி மாடர்ன் ஏஜ்லயே சொல்லியிருப்பான். இல்ல நம்ம சின்ன போட்டெல்லாம் ரெடி பண்ண வேணாம், நான் இதோட மாடல் மினி போட்டை தயாரிக்கிறேன், அதை பார்த்து உன்னால இதை செய்ய முடியுமா செங்கோன்னு கேட்கவும் நான் சேலஞ்சுக்கு தயார் தான் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். இந்த உலகத்தோட பெரிய பேராசை பிடிச்சவன்னா ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டுட்டு அதை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இதுக்கும் அவன் காசு ஏதாச்சும் கேட்க போறான்னு சொல்லவும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே கண்டிப்பா எதனாலும் சாதிப்பாங்க அப்படின்னு ஸ்வீக்கா நினைக்கிறா. ஸோ மினி போட்டை ரெடி பண்ணி அதை எப்படி பெரிய போட்டா மாத்தலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் இதுல எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணிட்டு இருக்கா. ஒரு கார்கோ புள்ளி இந்த மாதிரி ஷிப்புக்கு நடுவில் வச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேப்ல ஒரு கேசினோவை வைக்கலான்னு சொல்லவும் கேசினோக்கெல்லாம் ஷிப்ல இடம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். ரியோஸ்வி செஞ்ச அந்த மினி போட்டோட சைஸ் எல்லாத்தையும் தனித்தனியா கலட்டி அந்த சின்ன ஷேப்ப பேப்பர்லயே இன்னும் ஒரு 5 மடங்கு பெருசா வச்சு வரைகிறாங்க. அதை விட இன்னும் 10 மடங்கு பெரிய சைஸ்ல வரையணும், அதுக்கு ஸ்ட்ரென்த் தேவைன்னு செங்கோ சொல்றான். 50 கிலோக்கு இருக்கிற பென்சிலை வச்சு சின்ன ஷேப்ல இருக்கிறத அப்படியே டைஜு பெரிய ஷேப்பா வரைகிறான். இது மூலியமா நமக்கு ஃபுல் சைஸ்டு ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிற பார்ட்ஸையும் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு செங்கோ சொல்றான். கவசி முடிஞ்சிட்டு வேற என்ன பண்ணணும்னு கேட்குவான். அயன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அயன் மைன் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒருக்கி தான் இப்போ இவங்க ஃபுல் பாடியோ கிரியேட் பண்ணணும். பனிக்காலத்துல எப்படி வேலை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு ரியோஸ்வி சொன்ன மாதிரி எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் குஹாக்குவா போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணா அவ ஃபாஸ்டா போறதுல போட்டோல கோஸ்ட் மாதிரி தெரியுறா. நம்ம ஹீரோ கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் அண்ட் வெனிலா ஃபிளேவரை கிரியேட் பண்றான். அண்ட் சாக்லேட்டை இவங்க ரெடி பண்ணி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒன்று கொண்டாடுறாங்க. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடின மாதிரி இருக்கும், நமக்கு காசும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறான். வாவ் இந்த சாக்லேட் ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு க்ரோம் சொல்றான். அடேங்கப்பா நீ நிறைய பிக்சர்ஸா எடுத்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு க்ரோம் கேட்கவும் இருக்கும் போதே எடுத்து வச்சுக்கிட்டு நல்லது தானே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் லைட்டா சோகமாயிட்டு ஃபியூச்சர் ஹிஸ்டரிக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. மிராய் தான் அந்த போட்டோல எதுவும் எழுதியிருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசிரியா பார்க்கவோ இல்ல நான் தான் நிக்கி சொல்றா. ஷிப்போட இன்ஜினை வந்துட்டு அயனை வச்சு மெல்ட் பண்ணி பெரிய லெவல்ல தயாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்றத போட்டோல கோட்ஸா எழுதுறாங்க. எல்லாத்தையும் எழுதுனா போட்டோவே தெரியாதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ இன்ஜினுக்கு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி இன்னும் 4 மடங்கு அதிகமா அதை ரெடி பண்றான். நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டெக் அவசியம் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். காட்டுக்குள்ள எல்லாருமே பூச்சியை பிடிக்க வந்திருக்காங்க. எதுக்கு நிக்கி கேட்கவும் நமக்கு சில்க் வாம் தேவை, கடல்ல ஸ்விம் பண்ண ஸ்விம் சூட் ரெடி பண்ணணும்னு ரியோஸ்வி சொல்றான். ஸ்விம் சூட் சூப்பரா இருக்குன்னு ரோரி நினைக்கிறா. குஹாக்கு போற ஸ்பீடுக்கு அவ எல்லா போட்டோலயும் கோஸ்ட் மாதிரி தான் தெரியவா போலியே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இப்படியே ஒரு வழியா ஒரு வருஷத்துலயே இவங்க அந்த ஷிப்பை ஃபுல்லா ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. வைமன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். மேபி அவன் நமக்காவே காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு க்ரோம் சொல்றான். பெர்சியஸ் புறப்பட தயாரா இருக்குன்னு ரியோஸ்வி சொல்றான். எல்லாரும் சேர்ந்து நெல்லுங்க ஒரு போட்டோ எடுப்போம் ரிப்போர்ட்டர் சொல்லவும் ஒரு ரிப்போர்ட்டருக்கு எத்தனை பிக்சர்ஸ் தான் தேவைன்னு செங்கோ கேட்கவும் மேபி இதுதான் நம்ம பார்க்கறது கடைசியா கூட இருக்கலாம். உலகத்தோட நெக்ஸ்ட் சைடுக்கு போறீங்க, ஒருவேளை திரும்ப வரலன்னா இதுதான் நம்ம பார்க்கறது கடைசியா இருக்கும் அப்படின்னு அவ அலறா. கண்டிப்பா இல்ல, உலகத்தோட அந்த சைடு போயிட்டு எல்லா ஹியூமன்ஸையும் ரிவைவ் பண்ணிட்டு திரும்ப நாங்க வருவோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். என்னதான் இருந்தாலும் ஒரு போட்டோ இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, எல்லாரும் இந்த போட்டோல இருக்கணும். ஐ மீன் நான் இருக்க மாட்டேன்னு அவ வருத்தப்படவும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்க நான் டிவைஸ் ரெடி பண்ணிட்டேன்னு பிரான்ஸ்வா சொல்றா. ஓல்டு பிரிமிட்டிவ் டைமரா நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரும் வந்துகிட்டு வந்து நின்று ஒரு வழியா போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டுக்கு நேம் பெர்சியஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. 10th செப்டம்பர் 5741 இந்த ஷிப் புறப்பட தயாரா இருக்கு. இப்ப ஷிப்பை வந்துட்டு கடலுக்குள்ள இருக்கிறாங்க அண்ட் அதுவும் சக்சஸ்ஃபுல்லா மிதந்துட்டு இருக்கு. காசகி தான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு.
இருக்கான். இந்த பெர்சியஸ் நேமே சூப்பரா இருக்குன்னு ஸ்பீக்கா சொல்லவும் அது கிரேக் மெத்தாலஜில உள்ள ஒரு நேம். பீப்புள ஸ்டோனா மாத்தக்கூடிய மெடுசாவை தோக்கடிச்ச ஹீரோவோட நேம் தான் பெர்சியஸ் அப்படின்னு ஓகே சொல்லவும் ஷிப்க்கு அந்த நேம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வைமேனை தேடி போய் கண்டுபிடிச்சு கல்லா மாறின எல்லாரையும் நம்ம ரிவைவ் பண்ண போறோம் அப்படின்னு க்ரோம் சொல்றான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ரெண்டா பிரியறதுக்கான நேரம். ஒரு குரூப் டிராவல் பண்ணி போறோம், இன்னொரு குரூப் சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். உங்க எல்லாரையுமே எனக்கு இதுல கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசைன்ற எஸ்வி சொல்லுவோம். அப்படி பண்ணா கப்பல் மூங்கிரும் செங்கோ சொல்றான். எஸ் எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் தேவையான ஆட்கள் நேம் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் உங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போறதுல வெறுப்பா இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும் என் பேர் இருக்க கூடாதுன்னு ஜீன்ரோ பயப்படுறான். ஆபியஸா இது ஆபத்தான மிஷன், நம்ம திரும்ப வராம இருக்க கூட சான்ஸ் இருக்கு. எல்லாருமே போய் மூழ்கிட்டா ஹியூமனிட்டி அவ்வளவுதான் செங்கோவும் ஜென்னு சொல்றாங்க. செங்கோ சொன்ன மாதிரியே இது ரொம்பவும் டேஞ்சரஸான மிஷன். நம்ம எதிரி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சோ ஒரு ஷிப்போட கேப்டனா என்னால உங்க உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. பட் இந்த டீம்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி வந்து ஜெங்கோ க்ரோம் காசுகின்னு சொல்லவும் ஜெங்கோ முன்னாடியே ஷிப்ல போய் நிக்கிறான். ஜெங்கோக்கு சீன் போட்டு போறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு டைஜோ சொல்றான். யுசரியா யோக்கியோ பிரான்ஸ்வா அடுத்ததா பவர் டீம் அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் ஏறாங்க. இங்கே நான் இருந்தா வில்லேஜ் சீஃபா இருக்கலாம், ஆனா அது எனக்கு போரிங்கா இருக்கும் அப்படின்னு மேக்மா ஏறான். ஃபாஸ்டா நேம வாசிப்பான் செங்கோ சொல்றான். அடுத்து கீன்ட்ரோ அப்படின்னு சொல்லவும் கீன்ட்ரோ ரொம்பவே ஹாப்பியா போய் ஏறான். பேரை இப்ப வர சொல்லல, கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் சேஃபா இருக்கலாம்னு ஜீன்ட்ரோ நினைச்சா ஜீன்ட்ரோ ரியோஸ்வி இல்ல இது டேஞ்சரஸான மிஷன் சொல்லவும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேண்டாம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். நேம கூப்பிட்டு போக விருப்பம் இல்லைன்னா போக வேணாமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜோட முக்கியமான ஆளுங்க யாருமே இங்க இல்லைன்னா இந்த ஹியோகா வில்லேஜ் ஏதாச்சும் பண்ணிருவானு கேட்கவும் அதனாலதான் இவனையும் ஹோமராவையும் ஷிப்லயே கூட்டிட்டு போறான் அப்படின்னு செங்கோ சொல்றான். வில்லேஜ்ல இவனை விட்டுட்டு போய் திரும்ப வந்து பார்க்கும்போது இவன் மொத்த சிவிலைசேஷனையும் அழிச்சு வச்சிருப்பான். எதுக்கு அந்த ரிஸ்க்? அது போக போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது. சோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ட்ரம் கார்டையும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். சரி நல்லது, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க கென் சொல்லவும் லாஸ்ட் நேமே ஓ நேம் தான் கென் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி கூப்பிடுவோம். போற இடத்துல உன்னோட நெகோசியேஷன் ஸ்கில் இல்லாம நாங்க கஷ்டப்பட விரும்பலன்னு செங்கோ சொல்லவும் சரி எனக்கு வேற வழி இல்ல, ஒருவேளை வைமன் திடீர்னு இந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணா நான் உங்க கூட இருக்கிறது சேஃபுப்பா அப்படின்னு கென் சொல்லவும் கெட்டவன் மாதிரி பேசினாலும் கென் உள்ளுக்குள்ள நல்லவன் அப்படிங்கறத கொஹாக்கோ புரிஞ்சுக்கிடுறா. பெர்சியஸ் இப்ப ஜப்பான்ல இருந்து புறப்பட ஆரம்பிக்குது. ஜப்பான்லயே இருக்கிறவங்க ரொம்பவே கண் கலங்கி அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. கண்டிப்பா வெற்றியோட திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அவங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு, ஆனா நான் போகாம இருக்கிறேனே அப்படின்னு ஜீன்ட்ரோ வருத்தப்படுறான். இந்த ஜீன்ட்ரோ கோலத்தனமா அங்கே இருந்துட்டான் அப்படின்னு ஜீன்ட்ரோவும் வருத்தப்படுறான். ஜீன்ட்ரோ டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு இருங்க கைஸ் நான் வாரேன் அப்படின்னு ஃபாஸ்டா போறான். நான் போற ஸ்பீடுக்கு எப்படியும் என்னால கப்பலை பிடிக்க முடியாது. வில்லேஜ் பீப்புள் எல்லாரும் என்ன பாக்குறாங்க. என்னால பிடிக்க முடியல, நான் திரும்ப போன அப்புறம் நீ உண்மையிலேயே தைரியசாலிதான் அப்படின்னு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. மெயின் கேரக்டர்ஸ் யாரும் இல்ல சொன்னா அந்த வில்லேஜுக்கு சீஃப் ஆயிருவேன் அப்படின்னு கீன்ட்ரோ நினைக்கிறான். ஓகே ரேடார லேண்ட் பக்கமா திருப்பன்னு செங்கோ சொல்லவா அவனும் திருப்புறான். ஏதோ ஒன்னு நம்மள நோக்கி வருது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றான். வைமானா இருக்குமோ டைஷோ கேட்கவும் அவன் ஆப்போசிட் சைட்ல எல்லாம் இருக்கான்னு செங்கோ சொல்லவும் ஜீன்ட்ரோ தான் வாராங்கிறத பார்க்கவும் டைஷோ ஃபாஸ்டா போயிட்டு அவனை போய் பிடிச்சி தூக்கிட்டு வந்துருதான். நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம் ஜீன்ட்ரோ அப்படின்னு எல்லாருமே ஜீன்ட்ரோ அப்படின்னு சொல்லி அவனை வெல்கம் பண்றாங்க. போச்சு நான் இந்த ஷிப்ல வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். ஸ்ட்ரைட்டா வேர்ல்டோட அதர் சைடு தான் போறோமான்னு கொஹாக்கோ கேட்கவும் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஷர் ஐலாண்டுக்கு போறோம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இது ட்ரெஷர் ஐலாண்டா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மொத்த ஹியூமனிட்டியவோ ரெஸ்கியூ பண்ற ஒரு காட் டியர் ஐட்டம் அங்க இருக்கு. இந்த 100 டைல்ஸ் கிரியேட் ஆன பியாக்கியா மத்த க்ரோ மெம்பர்ஸ் லேண்ட் ஆன அந்த சோயி ஸ்பேஸ் ஷிப்குள்ள தான் அந்த ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சவுத் அமெரிக்கால இருந்தா அந்த பெட்ரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பியாக்கியா கண்டுபிடிச்சிருப்பான். ஸ்பேஸ்ல இருந்தா அவங்க கீழே லேண்ட் ஆயிருந்தப்போ அவங்க சவுத் அமெரிக்காலயும் லேண்ட் ஆயிருக்க மாட்டாங்க, ஜப்பான்லயும் லேண்டிங் ஆயிருக்க மாட்டாங்க. ஜப்பான்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல தான் லேண்டிங் ஆயிருப்பாங்க. சீசன் 1லயே இதை நமக்கு தெளிவா காமிச்சிருப்பாங்க. இனிமே தான் கதை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.